உலக அரங்கில் இன்று சுமார் 4500 மொழிகள் பேசப்படுகின்றன. இம்மொழிகளின் எழுத்து வடிவங்கள் பெரும்பாலும் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை சித்திர வடிவ எழுத்துக்கள் மற்றும் ஒளி வடிவ எழுத்துக்களாகும். சீன மொழி எழுத்துக்கள் சித்திர வடிவம் கொண்டவை. தமிழ் மொழி ஒலிகளின் இணைப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அந்த இணைப்பினை வரையறுத்து சொல்லுகிறது தமிழ் ஒலிப்பியல். அது மட்டுமின்றி ஒளியன்களையும் அடித்தளமாக கொண்டது தமிழ் ஒலிப்பியல். தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படும் அடிப்படை ஒலி அலகுகளைத்தான் பேசிக் சவுண்ட் யூனிட்ஸ் நாம் ஒளியன்கள் என்கின்றோம். தமிழ் மொழியில் காணப்படும் அனைத்து சொற்களையும் ஒலிப்பியல் ஆய்வு செய்ததில் அவை அனைத்துமே 12 உயிர் ஒளியன்களையும் மற்றும் 18 மெய் ஒளியன்களையும் அடித்தளமாக கொண்டு ஒலிப்பதை அறிய முடிகிறது. இந்த 30 ஒளியன்களை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் இலக்கணமே கட்டமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் 12 உயிர் ஒளியன்கள், 18 மெய் ஒளியன்களோடு துணைக்கால், மேல்விலங்கு, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சங்கிலி கொம்பு போன்ற 10 உயிர் ஒளி குறியீடுகளும் உள்ளன. ஏன் வேண்டும் இந்த ஒளி குறியீடுகள்? மெய் ஒளி மீது உயிர் ஒளி ஏறி ஒலிக்கும் போது அந்த இரு ஒளிகளும் ஒன்றென கலந்து ஒரே ஒளியாக ஒலிக்கும். நாம் அந்த ஒளியினை இணைப்பு ஒளி அல்லது உயிர்மை ஒளி என்போம். அந்த உயிர்மை ஒளிக்கு எழுத்து வடிவம் கொடுக்க உயிர் ஒளி குறியீடுகள் பயன்படும். எடுத்துக்காட்டாக இப் என்ற மெய்யுடன் ஆ என்ற உயிரொளி இணைந்து ஒலிக்கும் போது இப்பா பா 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 என்ற இணைப்பு ஒளி கிடைக்கும். அந்த இணைப்பு ஒளிக்கு வரி வடிவம் கொடுக்க இப்பின் புள்ளியை எடுத்துவிட்டு ஆவின் ஒளி குறியீடு சேர்க்கப்பட்டது. இப்படித்தான் பா என்ற உயிர்மை ஒளிக்கு எழுத்து வடிவம் கிடைத்தது. எனினும் தமிழ் இலக்கண மரபு உயிர்மை ஒளிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. உயிர்மை ஒளியில் உள்ள மெய்யொலியையும் உயிர் ஒளியையும் தனித்தனியே கணக்கில் எடுத்துக்கொள்ளும். எப்படி எனில், அம்மா என்ற சொல் உயிர் ஒளியில் தொடங்கி உயிர் ஒளியில் முடிகிறது என்று இலக்கண மரபு கணக்கில் எடுத்துக்கொள்ளும். எப்படி? அம்மா என்பது ஆ இம் இம் ஆ. எனவே அம்மா என்னும் சொல் ஆவில் தொடங்கி ஆவில் முடிகிறது. அதாவது உயிர் ஒளியில் தொடங்கி உயிர் ஒளியில் முடிகிறது என்பது இலக்கண மரபு. நம்ம தமிழ் சொற்கள் எல்லாம் உயிர் ஒளியில் தொடங்கி உயிர் ஒளியில் முடியும், அல்லது உயிர் ஒளியில் தொடங்கி மெய்யொலியில் முடியும், அல்லது மெய்யொலியில் தொடங்கி மெய்யொலியில் முடியும், அல்லது மெய்யொலியில் தொடங்கி உயிரொலியில் முடியும் என்று சொல்லுகிறார் நம்ம நன்னூலார். எடுத்துக்காட்டாக அம்மா என்பது உயிர் ஒளியில் தொடங்கி உயிர் ஒளியில் முடிகிறது. ஓடம் எனும் சொல் உயிரொளியில் தொடங்கி மெய்யொலியில் முடிகிறது. தமிழ் என்னும் சொல் மெய்யொலியில் தொடங்கி மெய்யொலியில் முடிகிறது. தமிழ் என்பது இத்து ஆ மீ இல். இத்தில் தொடங்கி இல்லில் முடிகிறது. அதாவது மெய்யொலியில் தொடங்கி மெய்யொலியில் முடிகிறது. கன்னி என்னும் சொல் மெய்யொலியில் தொடங்கி உயிரொலியில் முடிகிறது. கன்னி என்பது இக்கு ஆ இன் இன் இ. இக்கில் தொடங்கி ஈயில் முடிகிறது. அதாவது மெய்யொலியில் தொடங்கி உயிரொலியில் முடிகிறது. ஒரு சொல் எந்த ஒளியில் தொடங்கி எந்த ஒளியில் முடிகிறது என்ற புரிதல் உங்களுக்கு இருந்தால் தமிழ் இலக்கண மரபுகளை எளிதில் புரிந்து கொள்ளலாம். பிழையின்றி தமிழ் எழுத இந்த புரிதல் மிகவும் தேவை. தமிழ் மொழியில் சொற்றொடர்களை எழுதும்போது 2 சொற்கள் அடுத்தடுத்து வரும். முதல் சொல் எந்த ஒளியில் முடிகிறது, அடுத்த சொல் எந்த ஒளியில் தொடங்குகிறது என்பதை அறிந்து கொண்டால் அவற்றை எப்படி இணைத்து ஒலிப்பது எழுதுவது என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். அது எப்படி புரியும்? விடை தொடர் 2. ஒலிகளின் அடிப்படையில் தொடக்க நிலையிலிருந்து தமிழ் மொழியினை கற்க ஏற்ற நூல் ஒரு மொழியின் ஓசை.